அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கணிதத்திலேருந்து ஒரு டாபிக், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். தமிழில் வந்து இதுக்கு என்ன பேர் அப்படின்னா தனி வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போது இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்றத சிம்பிளாக பார்த்துரும். என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட பணத்தை வந்து பேங்க்லேயோ இல்லாட்டி வெளிலேயோ வந்து வட்டிக்கு வாங்குகிறோம். ஒரு குறிப்பிட்ட ரேட் ஆஃப் பர்சன்டேஜ், 5% 2% அப்படின்ற ரேட் ஆஃப் பர்சன்டேஜில் வாங்குகிறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் படி வாங்குகிறோம். அந்த பணத்துக்கு வந்து வருஷத்துக்கு இவ்வளோ, மாதத்துக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி வட்டி கொடுப்போம்ல, அதுதான் நம்ம கொடுக்குற அந்த வட்டி தான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அது தமிழில் தனி வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து ஒரு சில டேர்ம்ஸ், அதாவது வார்த்தைகள்லாம் பார்க்கணும். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிரின்சிபல், அதே மாதிரி சம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா இது வந்து பிரின்சிபலை தான் குறிக்கும். சரிங்களா? ஓகே, அதுக்கு தமிழ் என்ன அப்படின்னா அசல். அசல். ஓகே, அடுத்து நமக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத ஆறுன்னு சொல்லுவோம். பின்னாடி ஃபார்முலாவில் பார்ப்போம். தமிழில் வந்து வட்டி வீதம். ஓகே, அடுத்து மூணாவது என்ன அப்படின்னா அமௌண்ட். இந்த அமௌண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்தது தான் வந்து அமௌண்ட்டு. தமிழில் வந்து என்ன அப்படின்னா மொத்த தொகை. மொத்த தொகை இல்லாட்டி தொகை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே வந்து அமௌண்ட்டு இல்லாட்டி டோட்டல் அமௌண்ட் எப்படினாலும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த 3 டேர்ம் தான் வந்து நம்ம வந்து ரிப்பீட்டடாக வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோ பார்க்குறவங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏற்கனவே நான் வந்து பார்த்துருக்கேன் அப்படின்னாலும் ஜஸ்ட்டு சும்மா முக்கியமான பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வீடியோ ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா 1.5 வச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிற ஃபார்முலாஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா எஸ்ஐ. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. ஓகே, இதில் வந்து பி அப்படின்றது என்ன அப்படின்னா பிரின்சிபல். அதுதான் அங்கே ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, பிரின்சிபல்னு சொல்லலாம். இல்லாட்டி கொஸ்டினில் வந்து நமக்கு வந்து சம் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் அதுவும் வந்து இந்த பிரின்சிபலாக தான் டினோட் பண்ணும். ஓகே, தமிழில் வந்து அசல் இந்த மாதிரி கொடுத்துருந்தா அது வந்து பிரின்சிபல் தான். ஓகே, அடுத்து என் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதாவது ஆண்டுகள் இல்லாட்டி மாதங்கள் கொடுத்துருந்தாலும் அதுவும் இந்த எண்ணில் தான் எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்து ஆர் அப்படின்றது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, வட்டி வீதம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு தமிழில் வந்து வட்டி வீதம். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. அடுத்து வந்து இன்னொரு ஃபார்முலா இருக்குது. ஓகே, ரெண்டாவது ஃபார்முலா என்ன அப்படின்னா அமௌண்ட். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகே, தமிழில் வந்து என்ன அப்படின்னா தொகை. தொகை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அசலையும் வட்டியையும் கூட்டிடணும். சரிங்களா? இவ்வளோதான். இந்த 2 ஃபார்முலா தான் வந்து நம்ம வந்து ரிப்பீட்டடாக மாற்றி மாற்றி யூஸ் பண்ண போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரை இந்த 2 ஃபார்முலா தான். ஓகே, இப்போ வந்து டைரெக்டாக சம்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதே மாதிரி வீடியோ பார்க்குறவங்க இந்த கொஷின் எல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஆன்சரும் வந்து எப்படிலாம் வந்து சால்வ் பண்ணுறோம் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக வந்து இந்த கொஸ்டினை தான் திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்க போகிறீங்க. சரிங்களா? அப்படின்ற போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபைன் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. ஃபைன் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க ஆன் ₹5,000 அப்படின்றத சொல்லிட்டாங்க. அட்டு 10% per annum ஃபார் 5 years. அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு பிரின்சிபல் சொல்லிட்டாங்க. பிரின்சிபல் என்ன அப்படின்னா 5,000 அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டாங்க 10% அப்படின்னும். என் சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா 5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. தமிழில் அதாவது அசல். அசல் அப்படின்னு நம்ம என்னென்னு பார்த்தோம், பிரின்சிபல் அப்படின்றத பார்த்தோம். அசல் சொல்லிட்டாங்க, வட்டி வீதம் சொல்லிட்டாங்க, அதே மாதிரி ஆண்டுகள் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு PNR/100. ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து பிரின்சிபல் என்ன அப்படின்னா 5,000 அப்படின்றத சொல்லிட்டாங்க. என் வந்து என்ன அப்படின்னா என் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகே, 5 வருஷம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. என் வந்து 5. அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10 அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிவைட் பை 100. ஓகே, இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சிருவோம். அப்போது
5 × 5 என்ன வரும் 25ன்னு வரும். ஓகே, இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ, அப்போ 2 ஜீரோ வரும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு நமக்கு வந்து 2500 அப்படின்றது தான் வந்து நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் தான். ஓகே, கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். இந்த மாதிரியும் ஒரு சில டைம்ஸில் கொஷின்ஸ் கேட்பாங்க. மோஸ்ட்டாக வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து 2500 அப்படின்றது. அடுத்த கொஷின் பார்ப்போம். ஓகே, என்ன அப்படின்னா கமல் இன்வெஸ்டட் ₹3000 to a 1 year at 7% per annum. ஓகே, அதாவது கமல் அப்படின்ற ஒரு இன்வெஸ்டட் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இது வந்து பிரின்சிபலை தான் குறிக்கும், அதாவது அசல். அது தமிழில் கமல் ஓராண்டிற்கு 7% வட்டி வீதத்திற்கு ₹3000 சேமிக்கிறார். ஓகே, என்ன கேட்குறான் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க அண்டு அமௌண்ட்டு. அதாவது அமௌண்ட்னா என்னன்றதை ஆல்ரெடி பார்த்தோம். அமௌண்ட் அப்படின்றது பிரின்சிபலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்தது தான் அமௌண்ட் ரிசீவ்ட் பை ஹிம் அட் த எண்ட் ஆஃப் 1 year. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓராண்டு முடிவில் அவர் பெறும் தனி வட்டியையும் தொகையையும் காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது நமக்கு இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத எழுதிப்போம். நமக்கு வந்து பிரின்சிபல் சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா 3000 அப்படின்றத சொல்லிட்டாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1 அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத சொல்லிட்டாங்க 7 அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஓகே, நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத கேட்குறாங்க. அதாவது மொத்த தொகை எவ்வளோ, தனி வட்டி எவ்வளோ அப்படின்றத கேட்குறாங்க. ஓகே, நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா போட்டுக்கோம். SI = PNR/100. ஓகே, அப்போது சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா P வந்து எவ்வளோ அப்படின்னா 3000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1 தான், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7 டிவைட் பை 1000 அப்படின்றத போட்டோம் அப்படின்னா இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ, அப்போது 7 × 3 21 வரும். இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ, அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 210 ரூபா அப்படின்றது கிடச்சிருச்சு. ஓகே, அதுக்கு அடுத்து நமக்கு அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா பார்த்தோம். அமௌண்ட் = அதாவது மொத்த தொகை = பிரின்சிபல் ப்ளஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத பார்த்தோம். பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னா 3000 ப்ளஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 210. அப்போது நமக்கு வந்து 3210 அப்படின்றது தான் வந்து நமக்கு அமௌண்ட்டு. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பார்க்கும்போது 210, 3210 எங்கே இருக்குது அப்படின்னா ஏ ஆப்ஷனில் இருக்குது. 210, 3210. ஓகே, இப்போ இந்த சம்மையே வந்து வேற எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது நமக்கு வந்து பிரின்சிபல் சொல்லிட்டாங்க எவ்வளோ அப்படின்னா 3000 அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா 7% அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி கொடுத்துட்டு நமக்கு வந்து வட்டி மட்டும் கேட்குறாங்க, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது நமக்கு இதுதான் வந்து டோட்டல் அமௌண்ட்டு 3000 அப்படின்றது தான் வந்து டோட்டல் அமௌண்ட். இதை வந்து 100%ன்னு வச்சுப்போம் பர்சன்டேஜில். ஓகே, இப்போ நமக்கு வந்து 7% என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரியாத எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு இதை வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிப்போம். அப்போது 3000 × 7 = 100 × x அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இது அப்படியே இங்கேயும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிப்போம். ஓகே, இப்போ வந்து இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த 100 வந்து இங்கே வந்துச்சு அப்படின்னா இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். அப்போது 7 × 3 21, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, அப்போது 7% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா 210 அப்படின்றது கிடச்சிருச்சு. ஓகே, இது வந்து இன்னொரு மெத்தட். நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி போடுறதுனாலும் போடலாம், இல்லை இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகே, இல்லை சார் இதையும் தாண்டி வேறு ஏதாச்சும் மெத்தட் இருக்கா அப்படின்னா இருக்குது, அதையும் பார்ப்போம். என்ன அப்படின்னா நமக்கு வந்து பிரின்சிபல் அப்படின்றத சொல்லிட்டாங்க எவ்வளோ அப்படின்னா 3000 அப்படின்றத சொல்லிட்டாங்க. என்ன கேட்குறாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டாங்க எவ்வளோ அப்படின்னா 7% அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன அப்படின்னா ஜஸ்ட் இந்த 3000க்கு வந்து 7% நீங்கள் வந்து பார்த்தாலே வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். அதுதான் வந்து நமக்கான ஆன்சர். அப்போது 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடித்தோம் அப்படின்னா 7 × 3 என்ன வரும் அப்படின்னா 21, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இவ்வளோ தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம 3 மெத்தட் பார்த்துருக்குறோம். ஒன்று வந்து ஜஸ்ட் பர்சன்டேஜ் வச்சு போடுறது, இன்னொன்று வந்து இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போடுறது, இன்னொன்று வந்து ஃபார்முலா வச்சு போடுறது. ஸோ இந்த 3 மெத்தடில் இந்த 3 மெத்தடையுமே வந்து நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. 6 6 6 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே,
அதே மாதிரி ஒரு சில சம்ஸ் வந்து ஃபார்முலா வச்சு போட்டால் ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், பர்சன்டேஜ் வச்சு போட்டால் ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்ற போது எல்லா மெத்தடையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது யூஸ்ஃபுல், எது எங்கே வந்து ஈஸியாக இருக்கும்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து 3வது கொஷின், ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்க. ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டாங்க. ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. ஆன் பிரின்சிபல் 7500 சொல்லிட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டாங்க. பர், அதாவது இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நல்லா பார்க்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அட் 8% per annum, வருஷத்துக்கு 8% அப்படின்னு சொல்லிட்டாங்க. பர் 1 year 6 month. ஓகே, இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் நல்லா பார்க்கணும். நம்ம இத்தனை சம்ஸில் வந்து ஒன்று வந்து 2 year 1 year அந்த மாதிரி முழுசாக கொடுப்பாங்க. இங்கே வந்து இயரும் சொல்லிட்டாங்க, மந்த்தும் சொல்லிட்டாங்க. அப்போ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நமக்கு பிரின்சிபல் வந்து 7500 அப்படின்றது தான் பிரின்சிபல். ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா 8% அப்படின்றது தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1 year 6 month. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரே ஒரு மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். என்ன அப்படின்னா n அப்படின்ற வந்து நீங்கள் வந்து இந்த 1 year 6 month வந்து 1.5 year அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இல்லாட்டி 1/2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி போட்டிங்க அப்படின்னா 3/2 அப்படின்னு வரும். ஸோ அதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா அதுவும் 1.5 தான் வரும். ஸோ இது வந்து ஒரு மெத்தடு. ஓகேங்களா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போது SI = PNR/100. ஓகேங்களா? இப்போது P வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து 7500 இன்ட்டு N வந்து என்ன அப்படின்னா 1.5 இன்ட்டு R வந்து என்ன அப்படின்னா 8% /100. சரிங்களா? 2 0க்கு 2 0. 1.5 இன்ட்டு 8 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 12 அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போது 75 இன்ட்டு 12 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 900 அப்படின்றது வரும். 75 இன்ட்டு 12 போட்டிங்க அப்படின்னா 900 அப்படின்றது வரும். இது வந்து ஒரு மெத்தடு. ஓகே, அடுத்து இன்னொரு மெத்தட் பார்ப்போம். ஓகே, இப்போ நமக்கு வந்து பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னா 7500. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா 8%. அதே மாதிரி நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1 year ப்ளஸ் வந்து ஒரு 6 month. ஓகே, ஸோ இப்போ வந்து இது வந்து நமக்கு 1.5 அப்படின்னு வர்றதுனால நம்ம அந்த மெத்தடில் பார்த்தோம். இதுவே வந்து நமக்கு 2 மாதம் 3 மாதம் அப்படி வரும்போது நம்ம வந்து பாயிண்டில் எடுத்துக்க முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா என்ன வந்து மாதத்துக்கு கன்வெர்ட் பண்ணிடணும். அப்போ 1 yearக்கு வந்து எவ்வளோ அப்படின்னா 12 months ப்ளஸ் வந்து இங்கே ஒரு 6 மாதம், அப்போது 18 மாதம். சரிங்களா? இப்போ இப்படி மாதம் போடுற போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா n வந்து /12 அப்படின்னு போட்டுக்கணும். ஏன் அப்படின்னா டோட்டல் மந்த் நமக்கு வந்து 12 தான். சரிங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணாலும் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 1.5 அப்படின்றது தான் வரும். அப்போ வந்து இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து 1 வருஷம் 6 மாதம் அப்படின்றப்போ 1.5ன்னு எடுத்துக்கிட்டோம். அதே ஒரு சில கொஷினில் 1 வருஷம் 2 மாதத்துக்கு கண்டுபிடிங்க, 1 வருஷம் 3 மாதத்துக்கு கண்டுபிடிங்க அப்படின்ற போது நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணோம். சரிங்களா? அப்போது 1 வருஷத்துக்கு 12 ப்ளஸ் வந்து எத்தனை மாதம் சொல்கிறாங்களோ அத்தனை / டோட்டல் நம்பர் ஆஃப் மந்த்ஸ் இன் இயர். ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதமோ அத்தனை மாதத்தை கீழே போட்டுருணும். அப்போ இதை அப்படியே சால்வ் பண்ணோம் அப்படின்னா SI = நமக்கு என்ன PNR/100. P வந்து என்ன அப்படின்னா 7500. N வந்து என்ன அப்படின்னா 18 / 12 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8 ஒரு ஃபார்முலாவில் இருக்கிற ஒரு 100. சரிங்களா? இந்த 2 0க்கு இந்த 2 0 அடிச்சுப்போம். அதே மாதிரி 6 வச்சு அடித்தோம் அப்படின்னா இங்கே வந்து 2 times, இங்கே வந்து 3 times வரும். மறுபடியும் 2 வச்சு அடித்தோம்னா இங்கே வந்து 1 times, இங்கே வந்து 4 times. அப்போது எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து 75 இன்ட்டு 12 அப்படின்றது தான் வரும். சரிங்களா? அப்போது நமக்கு வந்து என்ன அப்படின்னா 900 அப்படின்றது தான் ஆன்சர். இது வந்து ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு, இப்போ இதையே வந்து பர்சன்டேஜில் வச்சு போடலாம். அந்த பர்சன்டேஜில் எப்படி பார்க்கலாம் அப்படின்றத பார்ப்போம். அதாவது நமக்கு வந்து பிரின்சிபல் என்ன அப்படின்னா 7500 அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. 7500. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா 8%. ஓகே, இயர்ஸ் n அப்படின்ற போது 1 year ப்ளஸ் வந்து ஒரு 6 months. ஓகே, ஸோ இப்போ எப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரை வந்து இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரை வந்து நமக்கு மொதல் வருஷம் என்ன வட்டி வருதோ, அதாவது ஃபஸ்ட்டு வருஷம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து
500 வட்டி வருது அப்படின்னா அடுத்த வருஷமும் அதே 500 தான் வரும். வட்டி வந்து மாறாது, வட்டி மாறாது. சரிங்களா? வட்டி வந்து மாறாது, வட்டி வந்து சேமாக அதே தான் வந்துகிட்டே இருக்கும். அப்படின்ற போது இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து வட்டி மாறும், வருஷத்துக்கு வருஷம் வந்து வட்டி மாறும். ஸோ அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வட்டி மாறாது, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது நமக்கு வந்து மொதல் வருஷம் என்ன அப்படின்னா 8% அப்படின்றத சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போது ஒரு வருஷத்துக்கு 8%, ஒரு 1 இயருக்கு வந்து 8% அப்படின்னா அப்போ ஆஃப் இயருக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும். ஆஃப் இயருக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 4% வரும். அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 12%. இவ்வளோதான். அப்போது நமக்கு வந்து பர்சன்டேஜில் வச்சு நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னா 7500க்கு 12% கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா முடிஞ்சு. இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிரும். நமக்கு வழக்கம் போல் வந்து 75 × 12 வந்து நிற்கும். இது வந்து பர்சன்டேஜில் வச்சு போடுற மாதிரி இருந்தால் இந்த மெத்தட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ஆன்சர் சேம் தான். உங்களுக்கு எந்த 3 மெத்தட் சொல்லியிருக்கேன், 3 மெத்தடில் உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்து 4வது கொஸ்டின் பார்ப்போம். 4வது கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹68,000 at 16.2/3% per annum. இப்போது இத்தனை சம்மில் வந்து நம்ம வந்து ஒரு முழு எண்ணாக பார்த்தோம். இப்போ இங்கே வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது. சரிங்களா? இப்போ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி என் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மந்தில் சொல்கிறாங்க. சரிங்களா? 4வது சம்மு ஃபஸ்ட்டு பிரின்சிபல் என்ன அப்படின்றத எழுதிப்போம். பிரின்சிபல் வந்து 68,000 அப்படின்றத சொல்லிட்டாங்க. அடுத்து என் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 9 monthsன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் வந்து என்ன அப்படின்னா 16.2/3%. சரிங்களா? இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆரை வந்து சால்வ் பண்ணோம். ஆறு வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு 16/2/3 இருக்கா? ஸோ இதை வந்து 16 × 3 என்ன வரும் அப்படின்னா நமக்கு 48 அப்படின்னு வரும். ஸோ 30 6 18. அப்போது 48 ப்ளஸ் வந்து இந்த 2 கூட்டணும் இல்லைங்களா? அப்போ 50/3. இதை எப்படி போடணும் அப்படின்னா 16 × 3 ஃபஸ்ட்டு போட்டு வர்ற ஆன்சர் ஒரு ஆன்சர் வரும் 48 அப்படின்றது வரும். அது கூட வந்து இங்கே மேலே என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். +2 டிவைட் பை கீழே என்ன இருக்கோ இந்த நம்பர் 3. அப்போ நமக்கு வந்து 50/3 அப்படின்றது வரும். புதுசாக வரவங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ ஆர் வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என் வந்து என்ன அப்படின்னா 9 மாதம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மாதத்தில் கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டிவைட் பை 12 போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 9 months சொல்லிட்டாங்க, டிவைட் பை 12 போட்டோம். அப்போ நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. அப்போ பி என்ன அப்படின்னா 68,000 இன்ட்டு என் வந்து என்ன அப்படின்னா 9 டிவைட் பை 12 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா 50 டிவைட் பை 3 இன்ட்டு ஃபார்முலாவில் இருக்கிற ஒரு 100. சரிங்களா? ஓகே, இப்போ இதை வந்து அடித்தோம் அப்படின்னா இந்த ஒரு 50க்கு இந்த 100 அடிப்போம், 2 டைம்ஸ் வரும். ஓகே, இந்த 3 வச்சு அடித்தோம்னா இங்கே வந்து 1 டைம்ஸ், இங்கே வந்து 3 டைம்ஸு. மறுபடியும் 3 வச்சு அடித்தோம்னா இங்கே வந்து 1 டைம்ஸ், இங்கே வந்து 4 டைம்ஸ் வரும். அப்போ கீழே மேலே 68,000 டிவைட் பை கீழே வந்து என்ன அப்படின்னா 8ன்னு இருக்கும். சரிங்களா? அடுத்து இன்னொரு ஸ்லைடு எடுத்துப்போம். என்ன வரும் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 68,000 டிவைட் பை 8ன்னு இருக்கும். இந்த 2 டேபிள்ஸால் வச்சு அடிச்சோம்னா இங்கே வந்து 4 டைம் 4 வரும். இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா 68ல் பாதி 34, 3 0க்கு 3 0 அப்படியே. இதை மறுபடியும் வந்து 4 வச்சு அடிச்சிடும். 4 வச்சு அடிச்சோம்னா இங்கே வந்து 8 4s 32ன்னு வரும். அப்போ இங்கே வந்து 8, பேலன்ஸ் வந்து 2 இருக்கும். அப்போ 4 × 5 20. அப்போ 85, இந்த 2 0க்கு இந்த 2 0 அப்படியே. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா 8,500 அப்படின்றது தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. நமக்கு ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டால் டி ஆப்ஷனில் இருக்குது. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஷின். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து நார்மலாக மாற்றணும். அதே மாதிரி இந்த மந்த்ஸ்ன்னு கொடுத்துருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதை வந்து இயருக்கு எப்படி மாற்றணும் அப்படின்னா டிவைட் பை 12 போட்டோம் அப்படின்னா இயருக்கு மாறிடும். சரிங்களா? ஓகே, அடுத்த 5வது கொஷின். ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க ஃபார் ₹6750 ஃபார் 219 days. சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு இயருக்கு கொடுத்தாங்க, அடுத்து மந்த்துக்கு கொடுத்தாங்க, இப்போ டேஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ
ஸோ எப்படி கொடுத்தாலும் நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பிரின்சிபல் என்ன அப்படின்னா 6750. ஓகே, அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸில் வந்து டேஸ் சொல்லியிருக்காங்க 219 டேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10. 6750 219 அடுத்து 10. ஓகேங்களா, 10%. ஸோ இப்போ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா SI = PNR/100. ஸோ அப்போது இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து ஒவ்வொரு தடவையும் ஃபார்முலாலாம் எழுதிட்டு உட்காந்துருக்கக்கூடாது, அப்படியே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணணும். பி வந்து எழுதியாச்சு. அடுத்து என் வந்து என்ன அப்படின்னா 219 டேஸ் அப்படியே வச்சுப்போம். இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10. ஸோ இப்போ இந்த எண்ணுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து மந்தில் எடுக்கிற போது டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மந்த்ஸ் போட்டோம். அப்போ டேஸில் எடுக்கிறோமோ என்ன பண்ணோம் அப்படின்னா டோட்டல் டேஸ் போடணும். அப்போ இங்கே என்ன 365ன்னு வரும். இன்ட்டு ஃபார்முலாவில் இருக்கிற 100. இந்த ஒரு ஸ்டெப்பு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா, இப்போ இங்கே நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா டேஸில் கொடுத்தாங்க அப்படின்னா டேஸ் என்ன டேஸ் கொடுக்குறாங்களோ அதை போட்டுக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு டோட்டலாக எத்தனை டேஸோ டோட்டல் டேஸ் இன் ஏ இயர் இதுதான் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து நோட் பண்ணணும். சரிங்களா, டோட்டல் டேஸ் இன் இயர் இந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் பார்த்துட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி 365 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இது வந்து 73வது டேபிளில் அடிவாங்க. அப்போது நமக்கு 73 × 5 போட்டிங்க அப்படின்னா 365ன்னு வரும். அதே மாதிரி 73 × 3 போட்டிங்க அப்படின்னா 219ன்னு வரும். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 365 அப்படின்னு வருது அப்படின்னா 73ஆல் அடிவாங்க. அப்போது நீங்கள் வந்து அங்கே போயிட்டு எக்ஸாம் ஹாலில் ஒவ்வொன்றும் வந்து அடித்து பார்த்துட்டு உட்காந்துடக்கூடாது. 365 வருது அப்படின்னால அப்போ 73ஆல் அடிவாங்க. அப்போ மேலே இருக்கிற நம்பர் எத்தனை 73க்கு எத்தனை மடங்காக இருக்குது அப்படின்றத பார்த்தாலே வந்து நீங்கள் வந்து ஆன்சர் போட்டுடலாம். சரிங்களா, அப்போ 73ஆல் அடித்தோம் அப்படின்னா இங்கே வந்து 5 மடங்கு வரும், இங்கே வந்து 3 மடங்கு வரும். அப்போ இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. ஓகே, அப்போ நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 675 × 3 / 5ன்னு இருக்கும். அப்போ 5 வச்சு அடித்தோம்னா இங்கே வந்து 1 டைம்ஸு பேலன்ஸ் வந்து ஒரு 1 இருக்கும். அப்போ இங்கே வந்து ஒரு 3ன்னு வரும், இங்கே வந்து ஒரு 2ன்னு இருக்கும். அப்போது 5. அப்போது 135 × 3ன்னு வரும். சால்வ் பண்ணோம் அப்படின்னா 300, இங்கே வந்து 35 × 3 105. அப்போது 405 அப்படின்றது தான் ஆன்சரு. 405 அப்படின்றது ஏ ஆப்ஷனில் இருக்குது. ஓகே, அடுத்து 6வது கொஸ்டின். ஓகே, 6வது கொஸ்டின் என்ன அப்படின்னா ராகுல் பாரோட் ₹4,000. சரிங்களா, ₹4,000 ஆன் 7th June 2006 அண்ட் ரிட்டர்ன் இட் ஆன் 19th August 2006. சரிங்களா, அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், அதாவது ராகுல் 7/6/2006 அன்று 4000 கடனாக பெற்று அதை 19/8/2006 அன்று திரும்ப செலுத்தினார் இருக்கு. ஓகே, என்ன கேட்குறாங்க அப்படின்னா அமௌண்ட் கேட்குறாங்க. இப்போ இஃப் த இன்ட்ரெஸ்ட் இஸ் கேல்குலேட்டட், இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லிட்டாங்க. ஓகேவா, இப்போ நமக்கு வந்து பிரின்சிபல் என்ன அப்படின்னா 4000. சரிங்களா, அதே மாதிரி இந்த நம்பர் ஆஃப் இந்த இடத்துல வந்து நம்பர் ஆஃப் டேஸ் தான் பார்க்கணும். டேஸ்ன்னு பார்க்குற போது நமக்கு ஜூனில் வந்து ஜூன் 7ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி 7வது ஜூன்லேருந்து 19th ஆகஸ்ட் இந்த மாதிரி ஒரு இந்த மந்த்லேருந்து அந்த மந்த் வர அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் டேட்டை விட்டுறணும். ஸ்டார்டிங் டேட்டை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே வந்து 8லேருந்து கேல்குலேஷன் எடுத்துக்கணும். 8ஆம் தேதி ஜூன் மாதம் இருந்து கேல்குலேஷன் எடுத்துக்கணும். அப்போது 8ஆம் தேதி ஜூன் மாதம் இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என் அப்படின்னு பார்க்கும்போது 8ஆம் தேதியிலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜூனில் வந்து நமக்கு 23 நாள் வரும், ஜூலையில் 31 நாள் வரும், ஆகஸ்ட்டில் 19ஆம் தேதி வரை சொல்லியிருக்காங்க. அந்த 19 அப்படியே எடுத்துப்போம். இது கூட்டிங்க அப்படின்னா 73ன்னு வரும். ஓகே, அடுத்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா நமக்கு வந்து 5% அப்படின்றது தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இந்த ஒரு ஸ்டெப்பை வந்து நீங்கள் வந்து பார்த்து சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சம் ஈஸி. ஓகேங்களா, இந்த ஒரே ஒரு ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் வந்து யோசிச்சு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. பிரின்சிபல் என்ன அப்படின்னா 4000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து டேஸில் சொல்லிட்டாங்க 73 அப்படின்ட்டு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5 டிவைட் பை 73 இங்கே டேஸில் போட்டதுனால இங்கே வந்து 365ன்னு போடணும் இன்ட்டு 100.
சரிங்களா? அப்போது 73 அங்கே வந்து 1 மடங்கு, இங்கே வந்து 5 மடங்குன்னு வரும். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ, இந்த 5க்கு இந்த 5 முடிஞ்சுச்சு. அப்போது நமக்கு வந்து 40 அப்படின்றது தான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா அமௌண்ட்டு கேட்டிருக்காங்க. அமௌண்ட் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் கூட்டிக்கணும்னு சொன்னேன். அப்போது 4000 ப்ளஸ் வந்து ஒரு 40 போட்டோம் அப்படின்னா 4040 அப்படின்றது தான் வந்து ஆன்சரு. ஓகே, அண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா டி ஆப்ஷனில் இருக்குது 4040 அப்படின்றது. ஓகே ஓகே 7வது கொஸ்டின். 7வது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹10 ஃபார் 4 months. அதாவது இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹10 10 ரூபாய்க்கு கேட்குறாங்க ஃபார் 4 மாதத்துக்கு அட் த ரேட் ஆஃப் 3 பைசே பர் ருப்பி பர் மந்த்து. இந்த மந்த்தை தான் நீங்கள் வந்து நல்லா பார்க்கணும். அதாவது 3 பைசா தனி வட்டி வீதப்படி இங்கே ரூபாய் 10க்கு 4 மாதங்களுக்கு மாதம், அதாவது மாதம் ரூபாய்க்கு 3 பைசா. நம்ம இத்தனை நாள் என்ன பார்த்தோம், இத்தனை சம்பளம் என்ன பார்த்தோம் அப்படின்னா பர் ஆனம் அப்படின்னு பார்ப்போம், பர் ஆனம் அப்படின்னு பார்ப்போம். ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாதத்திற்கு அப்படின்ட்டு, இங்கே வந்து மாதத்திற்குன்னு சொன்னதுனால கொஞ்சம் மாறும். அதை என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிரின்சிபல் தெரிஞ்சு போச்சு 10 ரூபா அப்படின்ட்டு. அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸில் 4 மாதம்ன்றது தெரிஞ்சு போச்சு. ஓகே, அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டே 3 பைசா தான். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இதை வந்து எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR பை 100. பிரின்சிபல் வந்து 10 ரூபான்னு தெரிஞ்சிச்சு. மாதம் வந்து ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா நமக்கு கேட்டிருக்கிறதும் மாதத்தில் தான் கேட்டிருக்கிறதும் வந்து மாதத்தில் தான் கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து மாதத்துலேயே சொன்னதுனால எல்லாமே மந்த் ஆகிடுச்சு. அப்படின்ற போது நம்ம வந்து எண்ணை வந்து 4ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போது எண் வந்து 4 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 3. சரிங்களா? டிவைட் பை நமக்கு வந்து ஃபார்முலாவில் இருக்க ஒரு 100. அப்போ 1 ஜீரோக்கு 1 ஜீரோ அடித்தோம் அப்படின்னா இங்கே வந்து 12 டிவைட் பை 10ன்னு வரும். அப்போ வந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போது 1.2 அப்படின்றது ஆன்சரு. நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா சி ஆப்ஷனில் இருக்குது 1.2. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இங்கே வந்து பர் ஆனம் அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம வந்து இங்கே டிவைட் பை 12 போட்டிருந்துருக்கணும். ஆனால் இங்கே பர் மந்த் அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து அந்த டிவைட் பை 12 போடாமல் அப்படியே சால்வ் பண்ணுறோம். சரிங்களா? அதுதான் வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு கொஷினுமே வந்து கொஞ்சம் ஒவ்வொரு மாடலில் இருக்கும். எல்லாமே வந்து கான்செப்ட் என்னமோ சேம் தான், ஆனால் ஒவ்வொன்றும் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸாக இருக்கும். ஸோ அப்படின்ற போது நீங்கள் ஒவ்வொரு கொஷினாக வந்து நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு அதை வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து பார்த்துட்டே இருங்க. இதை வச்சு நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்கள். சரிங்களா? ஓகே, அடுத்து இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க அட் எக்ஸ் பர்சன்டேஜ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஃபார் எக்ஸ் இயர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. வில் பி எக்ஸ், சாரி, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்டே சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஆனிய பிரின்சிபல் ஆஃப், அப்போ பிரின்சிபல் கேட்குறாங்க. அதாவது எந்த அசலானது, அசல்னா பிரின்சிபல் தெரியாது, எக்ஸ் பர்சன்டேஜ் தனி வட்டிக்கு எக்ஸ் வருடங்களுக்கு எக்ஸ் என்ற தனி வட்டியை தரும். அப்போ எல்லாமே எக்ஸ். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்டே எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. பிரின்சிபல் தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ் பர்சன்டேஜ்னு சொல்லிட்டாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நமக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. பிஎன்ஆர் பை 100. அப்போது எக்ஸ் வந்து எஸ்ஐ என்ன அப்படின்னா எக்ஸு, பிரின்சிபல் தெரியாத வச்சுப்போம். என் வந்து எக்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ் டிவைட் பை 100. அப்போ இந்த ஒரு எக்ஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா எக்ஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸ் அடிச்சிருவோம். இந்த 100 அந்த பக்கம் போச்சுன்னா டிவைடில் இருக்கிறது அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிபிள் ஆகும். அப்போது அந்த 100ன்னு வந்துடும். இந்த மல்டிபிள் இருக்குது இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா டிவைடுக்கு வரும். அப்போ பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 100. ஸோ இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா ஆப்ஷனில் நீங்கள் வந்து அவசரப்பட்டு எக்ஸ் டிவைட் பை 100 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு போட்டக்கூடாது. ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் அவசரத்தில் போடுறபோது இந்த மாதிரி ஆப்ஷனும் போட்டுருவாங்க. அப்படின்றதுனால கொஞ்சம் நிதானமாக வந்து ஆப்ஷனை பார்த்து போடணும். சரிங்களா? அடுத்து 9வது கொஷின். ஓகே, a certain sum of money amounts to, அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையானது 6% தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் 6372 ஆகிறது எனில்
அசலை காண்க. அப்போ பிரின்சிபல் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து அமௌண்ட் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து அமௌண்ட்டு என்ன அப்படின்னா 6372 அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதே மாதிரி 3 வருஷம் 6%. அப்போ என் வந்து 3 வருஷம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6% அப்படின்றத சொல்லிட்டாங்க. அப்போது நம்ம வந்து நமக்கு தெரியும் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டு. அப்போ நமக்கு வந்து அமௌண்ட் தெரியும் 6372 அப்படின்ற அமௌண்ட் தெரியும். மைனஸ் இந்த பி அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகும். மைனஸ் பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட். அதாவது இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா இந்த அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபலை கழிச்சா அது நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஓகே, அப்போது எஸ்ஐ என்ன அப்படின்னா 6372 மைனஸ் பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் நமக்கு தெரியாது, அப்படியே வச்சுப்போம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3, ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் 6 டிவைட் பை 100. ஸோ இந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த 100 வச்சு இதெல்லாம் அடிச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டாம். ஸோ இந்த 100 எடுத்து போய் டேரெக்டாக அங்கே மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போது 6372 இன்ட்டு 100னா 2 0 மைனஸ் 100 பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு இந்த 6 இன்ட்டு 3 மல்டிபிள் பண்ணிக்கலாம் இன்ட்டு பி. அப்போது 18 பின்னு இருக்கும். அப்போது 6372 இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 100 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 100 ஆகும். அப்போ இங்கே ஒரு 100 இங்கே வந்து ஒரு 18. அப்போ 118 பி. சரிங்களா? அப்போ நமக்கு வந்து எப்படி வரும் அப்படின்னா 637200 இஸ் ஈக்குவல் டு 118 பி அப்படின்னு வரும். அப்போது பி இஸ் ஈக்குவல் டு 6372 இன்ட்டு 100னே பிரிச்சுக்கோங்க. இன்ட்டு 100 டிவைடில் 118 வச்சு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எத்தனை டைம் வரும் அப்படின்னா 54 மடங்கு வரும் இன்ட்டு ஒரு 100. சரிங்களா? அப்போது 5400 அப்படின்றது தான் வந்து நமக்கான பிரின்சிபலு. இதை வந்து நீங்கள் வந்து டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. 6372 வந்து 118 வச்சு டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஆன்சர் வந்து நமக்கு சி ஆப்ஷனில் இருக்குது. 5400 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகே, அடுத்து 10வது கொஸ்டின். இஃப் அன் இன்வெஸ்டர் வாண்ட்ஸ் டு ரிசீவ் 10,000 ஆஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்ரி மந்த். அதாவது ஒரு முதலீட்டாளர் பிரதி மாதம் தனி வட்டியாக 10,000 பெற விரும்புகிறார். வட்டி வீதம் ஆண்டுக்கு 8% எனில் அவர் முதலீடு செய்ய வேண்டிய தொகை. தென் தி அமௌண்ட் he should invest. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், அதாவது ஒரு சில இடத்துல வந்து பிரின்சிபலையே வந்து அமௌண்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்போது நம்ம வந்து கொஷினை வந்து கொஞ்சம் கரெக்டாக படித்து நம்ம வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதாவது இங்கே வந்து அவர் முதலீடு செய்ய வேண்டிய அப்படின்ற போது அது வந்து பிரின்சிபல் ஆயிடுச்சு நமக்கு. சரிங்களா? ஓகே, நமக்கு வந்து பிரின்சிபல் தான் கேட்குறாங்க, இதுதான் கேட்குறாங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். அதாவது இன்வெஸ்டர் 10,000 வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக பெறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன அப்படின்னா 10,000ன்றது தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா 8%. ஓகே, என் வந்து 1 தான். அப்போது நமக்கு வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஸோ நான் ஏன் இங்கே ஒவ்வொரு சம்முக்கும் எழுதுறேன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் ஃபார்முலாலாம் எழுதிட்டு இருக்கக்கூடாது. எஸ்ஐ வந்து 10,000, பிரின்சிபல் தெரியாது. என் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ஒரு வருஷம் தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8 டிவைட் பை 100. ஓகே, சாரி, என் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எவ்ரி மந்த் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு வந்து மாதத்தில் சொல்லியிருக்காங்க. அப்படின்ற போது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மாதத்தில் சொன்னாங்கன்னா இன்ட்டு 12ன்னு போட்டுக்கணும். சரிங்களா? ஓகே, இங்கே போடுறேன். ஓகே, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அடிச்சிங்க அப்படின்னா 4 டேபிளை வச்சு அடிச்சோம்னா இங்கே வந்து 2 டைம்ஸ், இங்கே வந்து 3 டைம்ஸ் வரும். அப்போது இதை அந்த பக்கம் அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இங்கே வந்து 50 எல்லாம் போட்டு அடிக்க வேண்டாம், நம்ம வந்து கடைசியாக அதை பார்த்துக்கலாம். இப்போ பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 10,000 இன்ட்டு 3 இன்ட்டு 100 டிவைட் பை 2ன்னு வரும். சரிங்களா? அப்போ நமக்கு வந்து இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 30 லட்சம் அப்படின்னு வரும்.
ஓகே 30 லட்சம் டிவைட் பை 2ன்னு வரும். அதை அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15 லட்சம் அப்படின்றது தான் ஆன்சர். ஓகே நமக்கு வந்து சி ஆப்ஷனில் இருக்குது 15 லட்சம். ஓகே ஓகே அடுத்த கொஷின் 11வது கொஷின். ஓகே a sum of money increases 5 times its principal. ஓகே at 8% per annum over a certain year. அதாவது find the number of years n கேட்குறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையானது சில வருடங்களில் 5 மடங்கு ஆகிறது. இந்த இடத்துல வந்து தொகை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பிரின்சிபல் தான் சரிங்களா. 5 மடங்கு ஆகிறது. அதன் வட்டி விகிதம் 8% எனில் எத்தனை வருடங்களில் 5 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பிரின்சிபல் இருக்குது சரிங்களா. ஒரு பிரின்சிபல் இருக்குது. அது வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் என்ன ஆகுது அப்படின்னா 5 மடங்கு ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து அமௌண்ட் அப்படின்றது 5p அப்படின்றது தெரிஞ்சிச்சு சரிங்களா. இந்த இடத்துல வந்து முன்னாடி ஒரு குறிப்பிட்ட தொகையானது இந்த இடத்துல வந்து தொகை அப்படின்ற போது அந்த அமௌண்ட்டு தான் சரிங்களா. அமௌண்ட்டு தான் வந்து அந்த தொகை. அப்போது அமௌண்ட் அப்படின்றது 5p அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்போ இதை வச்சு நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை கழிச்சோம் அப்படின்னா அதுதான் நமக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. இந்த இடத்துல வந்து நமக்கு பிரின்சிபல் தெரியாது, அதை பீனே வச்சுக்குவோம். அமௌண்ட் என்ன அப்படின்னா 5p மைனஸ் பி. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா 4 மடங்கு சரிங்களா. 4p அப்படின்றது தான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. இதை வச்சு சம் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து SI is equal to PNR by 100. அப்போது 4p is equal to P into நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுதான் கண்டுபிடிக்கணும். என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 8% அப்படின்றத சொல்லிட்டாங்க. 8 டிவைட் பை 100 சரிங்களா. அதாவது 4p is equal to p into நம்பர் ஆஃப் இயர்ஸ் 8% டிவைட் பை 100. ஓகே இந்த p வந்து இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா டிவைடில் வரும். அப்போ 4p டிவைட் பை p is equal to 8/100 இன்ட்டு என்னன்னு இருக்கும். அப்போ இந்த பீக்கும் இந்த பீக்கும் கேன்சல் ஆகிரும். அப்போது 4 இன்ட்டு இந்த 100 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன் டிவைட் பை 8 is equal to n. அடித்தோம் அப்படின்னா இங்கே வந்து 1 டைம்ஸ், இங்கே வந்து 2 டைம்ஸு. 2 வச்சும் அடித்தோம் அப்படின்னா இங்கே வந்து 50 அப்படின்னு வரும். அப்போ n வந்து என்ன அப்படின்னா n is equal to 50 இயர்ஸ் அப்படின்றது தான் வந்து நமக்கான ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் பி சரிங்களா. ஆப்ஷன் பியில் வந்து இருக்குது 50. ஓகே ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து 11 சம் பார்த்துருக்கோம். 11 சம்மே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம்ஸ் தான் எல்லாமே. ஆனால் ஃபார்முலாவோ கான்செப்டோ எல்லாமே சேம் தான் சரிங்களா. இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து நோட்ஸ் எடுத்து வச்சு படித்தா தான் வந்து எக்ஸாம் வர வந்து உங்களுக்கு வந்து மறக்காமல் இருக்கும். பின்னாடி எக்ஸாமுக்கும் இப்போ குரூப் 4 மட்டும் இல்லை, அதுக்கடுத்து குரூப் 2 எக்ஸாம்ஸ் வரப்போகுது, குரூப் 1 வரப்போகுது. ஸோ எல்லாத்துக்குமே இது வந்து பொருந்தும் சரிங்களா. அப்படின்ற போது ஸோ நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட S90 அப்படின்ற பேட்ச் ஃப்ரீ பேட்ச் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க இந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதுவும் நோட்ஸ் எடுத்து வச்சு டெய்லி ரிப்பீட்டடாக வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கணும் சரிங்களா. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.